என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேச இருக்கிறேன். ஏற்கனவே நம்ம உள்ளுணர்வு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பேசிகிட்டே இருக்கிறோம். உள்ளுணர்வு ஃபஸ்ட்டு எதை கொடுக்குது? ஃபஸ்ட்டு ரட்சிப்பை கொடுக்கிறதுன்னு பார்த்தோம். சகையினுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு அக்காவை அவர் இது பண்ணதுனால தான் இல்லை, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா அந்த இதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். பீரோவுக்குள்ள பணம் என்ன செய்யுது? இருக்கு. நகை என்ன செய்யுது? இருக்கு. எல்லா பொக்கிஷமும் இருக்கு. ஆனால் சாவி இல்லை. ஆனால் ஆண்டவர் இது உங்களுக்கு சொந்தமானதுன்னு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. இப்போ அதை என்ன செய்யணும்? திறக்கிறதுக்கான சாவி என்ன செய்யணும்? அதை நம்ம கையில் கொடுக்குறாரு. பிரைஸ் காட். அதை அவர் போய் யூஸ் பண்ணுறாரு. சகை என்ன பண்ணுறாரு? அந்த உள்ளுணர்வை, அக்கா பணத்தை இவர் சம்பாதிக்கல, பொக்கிஷத்தை இவர் சம்பாதிக்கல, இயேசு அதை கொடுக்கும்படி தான் வந்திருக்கிறாரு. ஆனால் அதை திறந்து அவர் கொடுக்க மாட்டாரு. அதை திறக்கிறதுக்கான திறவுகோலை உள்ளுணர்வாக கொடுக்குறாரு. அதை சகை கரெக்டாக என்ன பண்ணுறாரு? இதுக்கு என்ன அடையாளம்? லாசருவை ஆண்டவர் தானே உயிரோட எழுப்புறாரு. ஆனால் கல்லை புரட்டி வைக்கிறது யாரு? ஜனங்கள். பிரைஸ் காட். அதே மாதிரி ரட்சிப்பை கொடுக்கிறது அவர் தான். ஆனால் அதுக்கு ஜஸ்ட் திறந்து கொடுக்கிறது யார் வேலை? சகையுடைய. ஸோ அதை எப்படி திறந்து என்ன பண்ணுறாரு? இன்னொரு வசனம் இருக்குல்ல, இதோ வாசற்படி நின்று கதவை. எங்கள் ஆண்டவர் வந்து கதவை தட்டுறதுலாம் சாதாரணமான விஷயமா? அப்பாயின்மெண்ட்டு கேட்டாலும் என்ன செய்யாது? தேவ ஊழியக்காரங்களே இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது தேவனை கொஞ்சம், அதாவது நான் உங்களை பார்க்க வரேன்னு இல்லை, நீங்கள் இங்கே வந்து பாருங்கன்னா கேட்க முடியுமாங்க? ஆனால் அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் வந்து நின்று உங்கள் வீட்டு வாசலில் நின்று, யாருங்க வாசலில் நின்று கூப்பிடுவா? சரி, புரிஞ்சிட்டிங்களா? எங்கள் ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்து, ஊழியக்காரங்களையே நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியலை? அப்போ பாருங்களேன், ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாராம்? நீங்கள் உடைச்சிட்டு வந்துட வேண்டியதானே? மேனசுள்ள ஆண்டவர். பிரைஸ் காட். நான் உண்மையிலே சொல்கிறேங்க, சாபம் உடைச்சிட்டு வரும், ஆசீர்வாதம் திறந்து கொடுத்தான் வரும். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு நேரமும் நம்ம பேசும்போது இந்த ஆமேன், அந்த கையை தட்டுறது, இதெல்லாம் ஏன் சொல்ல வைக்கிறோம்னா, இதெல்லாம் திறவுகோல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கான ஆசீர்வாதங்களை திறந்து என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர் அழகாக என்ன பண்ணுறாரு? வந்து அப்போ தட்டுறாரு, நம்ம திறந்து கொடுக்க வேண்டி இருக்குது. பிரைஸ் காட். ஸோ அந்த உள்ளுணர்வு ஒரு திறவுகோலாக என்ன பண்ணுது? ரட்சிப்புக்கும் உள்ளுணர்வு வேலை செய்து, செழிப்புக்கும் உள்ளுணர்வு. ரெபேக்காள், அவளுக்கு தெரியாது அந்த ஊழியக்காரர் ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்து வாராருன்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பொண்ணு இதெல்லாம் இருக்குதுன்னும் அவளுக்கு எதுவுமே தெரியாது. வேகமாக வர்றா. ஆனால் அவர் ஒரு பிளானில் இருக்கிறாரு. எந்த பெண் முதல்ல வந்து நீரும் குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும், அதாவது நான் எனக்கு மட்டும் நான் தண்ணி என்ன பண்ணுவேன்? எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமான்னு கேட்பேன். எனக்கும் கொடுத்து, அதாவது நான் கேட்டதையும் கொடுத்து, கேட்டதையும் செஞ்சு, கேட்காததையும் செய்தால் அவள் தான் ஈசாக்குக்கு மனைவி. கையை தட்டுங்களேன். இன்றைக்கு நான் ஈசாக்கின் மனைவியை பற்றி பேசவில்லை. இன்றைக்கு உள்ளுணர்வு அந்த பிதாவுக்கு யார் மனவாட்டியா இருக்கணும் அப்படின்னா, இந்த உள்ளுணர்வோட இருக்காங்க பாத்தீங்களா, இவர்கள் தான் பிதாவுக்கு மனவாட்டியா இருப்பார்கள். கையை தட்டி அந்த மனவாட்டிக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க செழிப்பை ரிசீவ் பண்ணுவாங்க. Praise God. Amen. Amen. So இந்த இடது கையில் இருக்கிற செல்வம்ங்கிறது, கணம்ங்கிறதும் நீங்க மனவாட்டியாய் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். Praise God. ஸோ இந்த வெளிப்பாட்டில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மனவாட்டி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணப்படுறது என்ன மாதிரி? உள்ளுணர்வு. இந்த காலம் உள்ளுணர்வை அறிந்து கொள்ளுகிற காலம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சடங்காச்சாரியம் பாரம்பரியம் ஆவிக்குரியது, ராஜ்யத்துக்குரியது. இன்றைக்கு இந்த உள்ளுணர்வில் மனவாட்டி செலக்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறாள். பிரைஸ் காட். ஸோ நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் மனவாட்டியாய் அலங்காரத்தோடு உட்கார்ந்துருக்கிறோம். பிரைஸ் காட். அப்போ பாருங்களேன், அந்த உள்ளுணர்வுக்கு கிடைச்சது எவ்வளோ கிடைச்சது? அதாவது ஒட்டகத்துக்கு தண்ணி வார்த்தா கிடைச்சதுங்கிறத விட அவளுடைய உள்ளுணர்வுக்கு கிடைத்த அந்த கிஃப்டின் மதிப்பு எவ்வளவு? 1,00,000 சில்லறையா? என்னம்மா கவனிச்சிருக்கிய?
யாரோ சொன்னா கரெக்டா? 6,00,000 ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்தாங்க? காதணி எவ்வளவு? பொற்காதணி அரை சேக்கல். இப்போ உள்ள மதிப்பின்படி அரை சேக்கல்னா 5 கிராம். அதுக்கப்புறமா பொற்கடம் 10 சேக்கல், 6 லட்சம். மொத்தம் ஒரு மணி நேரத்தில் 6,30,000 ரூபாய அங்கேருந்து சம்பாதிச்சிட்டா. காரணம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு மட்டும் தண்ணி கொடுத்தா போதாதுயா, கூட வந்த அந்த மனுஷனை சுமந்துட்டு வந்ததே. இப்போ அந்த ஊழியக்காரர் மட்டும் அவ தண்ணி கொடுக்கல, அந்த ஊழியக்காரரை சுமந்து வந்த ஒட்டகத்துக்கும் என்ன பண்ணா தண்ணி வார்க்கிறா. டக்குன்னு காதில் காதனியும் கையில் கடகமும் என்ன செஞ்சுட்டு, பிரைஸ் காட். ஸோ நீங்களும் நானும் உள்ளுணர்வினால் ரிசீவ் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ இன்றைக்கும் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு முக்கியமான உள்ளுணர்வை குறித்து நம்ம பேச போகிறோம். வாங்க ரூத் புஸ்தகம் எடுக்கலாம். ரூத், இந்த சம்பவம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அப்படி தானே? ரொம்ப நம்ம டீட்டெயிலெல்லாம் ரொம்ப சொல்ல வேண்டாம். ஆனால் அங்கே போய் இங்கே போய் எல்லாம் தெரியும். நகோமி தெரியுங்களா? நகோமி தெரியும், ரூத்தை தெரியும். ஓகே, இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ ரூத்துடைய தேசம் எந்த தேசம்? ஃபர்ஸ்ட் அவளை சுய தேசம் மோவாப். பரவாயில்ல, பெத்லெஹேம் சொன்னதை நான் மதிக்கிறேன். ஏன்னா அந்த மோவாப்பே மறந்து போச்சு. கையை தட்டுங்கய்யா, இனிமே உங்களுடைய பழைய வாழ்க்கை என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு மறைந்து போகும். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் பாருங்களேன். ரூத் அப்படின்னு ஒன்று நமக்கு டக்குன்னு எல்லாருக்குமே மோவாப் தான் நினைவு வரும். ஆனால் அந்த மோவாப்புங்கிறது அடிபடுற அளவில் ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நினச்சி பார்த்தா கூட உங்களுடைய பழைய வாழ்க்கை நான் இப்படி இருந்தனோ அப்படின்னு மறந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் அற்புத அடையாளங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். பிரைஸ் காட். அப்போ ரூத் மோவாப்ல இருந்து அவங்க நகோமி கூட சேர்ந்து வர்றாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேலஞ்சா ஒரு விஷயத்தை சொல்றேன். மோவாபை விட்டு பெத்லெஹேமுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம் ஆச்சரியம்தான், ஒரு பயங்கரமான வழி நடத்துதல் தான், தேவ திட்டம் தான். ஓகே, இப்போ ஒரு வசனம் நீங்க வாசிங்க 2ஆம் அதிகாரத்தில் 2ல இருந்து வாசிங்க. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை. அப்போ இவ பெத்லெஹேமுக்கு வந்தது ஒரு பக்கம் ஓகே தான். ஆனா அடுத்து எங்க போகணும்? வயல்வெளிக்கு என்ன பண்ணணும்? போகணும். யாருடைய கண்களில் எனக்கு தயை. அப்ப இவளுக்கு தயவு எங்க கிடைக்குதான்? பெத்லெஹேம்ல கிடைக்காதான். பெத்லெஹேம்ல இருக்கிற ஒரு வயல்வெளியில் தயை கிடைக்குமாம். பிரைஸ் காட். இன்றைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அடுத்த ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர்ல உங்களுக்கான தயவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறமா அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். ஓகே, இவன் நல்லா கேட்டுக்கிடுங்க. நகோமி இப்போ ரூத்துக்கு அந்த பெத்லெஹேம் எப்படிப்பட்ட ஊரு, யார் சொந்தக்காரங்க, யார் பெரிய பெரிய பணக்காரங்க எதுவுமே, ஆனால் யாருக்கு நல்லா தெரியும்? நகோமிக்கு நல்லா தெரியும். இப்போ இவா அந்த இடம் தெரியாது, யாரையும் தெரியாது. நான் போகிறேன், ஏதாவது ஒரு வயல்வெளிக்கு என்ன பண்ணுறேன், நான் போகிறேன், எங்கே எனக்கு கண்களில் தயவு கிடைக்குதோ நான் அவர் பின்னாடியே என்ன பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ நகோமி என்ன பண்ணியிருக்கணும்? ஏதாவது சில இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையிலே சொல்கிறேங்க, சில நேரம் மனுஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாம்னா சில நேரம் நல்லாவும் இருக்கும், சில நேரம் டல்லாகவும். அதனால் சில நேரம் மனுஷங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இருப்பது. இப்போ எனக்கு நகோமியை பற்றி இதில் வாசிக்கும்போது ஐயோ பாவம், அந்த பொண்ணு தெரியாத பொண்ணு வந்திருக்கு, முதல்ல வீட்டை விட்டு என்ன செய்யுது, வெளியில் போகுது. அப்போ அந்த அம்மா என்ன தான் பண்ணியிருக்கணும்? ஏன்னா அங்கே உள்ளவங்களுடைய குணாதிசயங்கள் இவங்களுக்கு தெரியும். யார் கைண்டாக நடப்பாங்க, யார் கடப்புடாம்பாங்க. அப்போ இவ போன உடனே யாரோ ஒருத்தர், யார்மா நீ எங்கே வந்த அப்படின்னு அரட்டிட்டாங்கன்னா மறுபடியும் வயல்வெளிக்கு போக மனசு வருமா? பிறகு சாப்பிட பிறகு மோவாப்பில் இருந்து அதே கதி தான். அப்போ இவங்க போகிறாங்க. ஆனால் நகோமி எந்த தகவலுமே, உண்மையிலே சொல்கிறேங்க, நகோமி தேவையில்லை, ரூத்துக்குள்ள
ஒரு உள்ளுணர்வை கொடுத்துத்தான் ஆண்டவர் மோவாபில் இருந்து பெத்லெஹேமுக்கு கொண்டு வந்தார். உங்களை மோவாபில் இருந்து பெத்லெஹேமுக்கு கொண்டு வந்த அதே உள்ளுணர்வு உங்களை பெத்லெஹேமில் இருந்து நீங்கள் எந்த வயல்வெளிக்கு போனால் உங்களுக்கான தயவு, உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்குமோ அங்கே உங்களை நடத்தும். சில நேரம் இப்போ ரூத்து நினச்சிருந்தா அத்தைட்ட தான் என்ன பண்ணியிருக்கணும், அத்தை நான் எந்த வயல்வெளிக்கு போகிறது, நான் எங்கே போனால் எனக்கு தயவு கிடைக்கும், எங்கே யார் நல்ல பணக்காரங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும். ரூத்து அந்நிய தேசத்தாளா இருந்தாலும் அவளுக்குள்ள தேவன் மேலே அளவற்ற நம்பிக்கை. நகோமி எனக்கு சொல்லலனாலும் பரவாயில்ல, மோவாபிலிருந்து என்னை பெத்லெஹேமுக்கு அழைத்து வந்த தேவன் என்னுடைய பாதையை, என்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவார். எப்படி ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ தூதனை அனுப்பி, அதே போல ரூத்துக்கும் ஒரு தூதனை அனுப்பி வழியை வாய்க்க பண்ணுகிறார். அடுத்து வாசிங்க. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். இது எத்தனாவது வயல்? எத்தனாவது வயல் இது? ஏப்பா என்ன இவ்வளோ டவுட்டு? வயல் தான். எங்கே அந்த வயலுக்கு போனேன் திட்டாங்க, உடனே நான் இந்த வயலுக்கு வந்தேன் அப்படிலாம் ஃபர்ஸ்ட் வயலுக்கு போறாங்க. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. பிரைஸ் காட். அது யாருடைய வயல் நிலமா? தற்செயலாய் அது போவாசுடைய வயல் நிலம். உண்மையிலே சொல்றாங்க, இந்த பைபிளை என்னைக்கும் மறுரூபத்தோட படிக்கணும். எழுதியிருக்கிறது என்னதான் எழுதியிருக்கு? தற்செயலாய். நீங்க அந்த இடத்துல அங்க ஸ்பிரிட்ல எழுதுங்க. என்ன எழுதுன்னு தெரியுமா? தேவ செயலாய். கையை தட்டுங்களேன். பிரைஸ் காட். நான் என்ன சொல்ல வாரேன்னா, இனிமே உங்க வாழ்க்கையில தற்செயலாக நடக்கிறது எல்லாமே தேவ செயலாக இருக்கும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இனிமே தற்செயலாய் நடப்பது எல்லாமே அது தேவ செயலாய் நடக்கும். ஒரு நீங்கள் கல் தட்டி குப்புற விழுந்து கிடந்திருப்பீங்க, கல்லை திட்டாத அளவுக்கு முன்னாடி ஒரு புதையல் எடுத்திருப்பீங்க. முன்னாடி சொல்ல அது உலகம் சொல்லும், நெகட்டிவா சொல்லும், ஏய் பார்த்து போடா புதையல் எடுத்துட போறேன்னு. நான் சொல்றேன் கொஞ்சம் பார்க்காம போங்க, ஏய் புதையல் எடுப்பீங்கயா. பிரைஸ் காட். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க விழுந்தாலும் ஒரு பொக்கிஷத்தோடு வருவீர்கள், நின்றாலும் ஒரு பொக்கிஷத்தோடு கூட. இனிமே உங்க வாழ்க்கையில எதுவுமே இது தற்செயலா நடந்துட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, எல்லாமே தேவ செயலாய் நடக்கும். பிரைஸ் காட். அப்போ ரூத்துடைய வாழ்க்கையில எந்த கைடன்ஸ் அவளுக்கு வெளியில இருந்து நகோமி எந்த கைடன்ஸ் என்ன பண்ணல? நீங்க உங்களுக்கான வயல் நிலத்துக்கும் வருவீர்கள். நீங்க பெத்லெஹேம்ல வந்த உடனே என்ன பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சது. உங்களுக்கான வாட்கோதுமையை பார்க்கிற வரைக்கும், உங்களுக்கான போவாசை கைபிடிக்கும் வரைக்கும், நீங்க உங்களுக்கு சுதந்திரிக்க வேண்டிய நிலங்களை சுதந்திரத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் நீங்கள் இளைப்பாறக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, நின்றக்கூடாது. உங்களுக்கான வயல் நிலத்தில் வந்து நிற்கிற வரைக்கும், உங்களுக்கானதை குடிக்கும் வரை, உங்களுக்கானதை புசிக்கும் வரை, உங்களுக்கானதை அனுபவிக்கும் வரைக்கும் ஓய்வு எடுக்கவே கூடாது. வாழ்க்கையில் சில நேரம் வரும், சோர்வு வரும். எங்க இது நான் எனக்காக மட்டும் பேசலை, உங்களுக்காகவும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் ரெகுலாரிட்டியை கடைபிடிங்க. ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த டயத்தில் நான் இதை செய்வேன். பிரைஸ் காட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கைக்கு வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சில காரியங்களை உள்ளுணர்வோடு கூட டிசிப்ளினாக வேலையை பார்த்தோன்னா நீங்கள் வர வேண்டிய வயல் நிலத்துக்கு வருவீர்கள், சந்திக்க வேண்டிய போவாசை சந்திப்பீர்கள், பெற வேண்டிய வார்கோதுமையை வார்கோதுமைங்கிறது சும்மா ஒரு அடையாளம் தான். அதுக்கப்புறம் வார்கோதுமையை விளைவிக்கிற வயலுக்கே பிரைஸ் காட். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகும்போது, இப்போ அந்த வயல்வெளியில் வந்த உடனே எடுத்த உடனே அள்ளிட்டு போகிற இடத்துக்கு வரல. வயல்வெளியிலே, அதாவது பெத்லெஹேமுக்கு வந்ததோட ஆசீர்வாதம் கிடைச்சிட்டுன்னு சொல்ல முடியாது. பெத்லெஹேம் ஜஸ்ட் நீங்க என்று ஆயிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த வயல்வெளி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய இடம். பெத்லெஹேம் எல்லாருக்கும், இன்னைக்கு நான் ஒரு சேலஞ்சு விடுறேன் உங்க எல்லாருக்கும். பொதுவான இடங்கிறது ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கான ஸ்பெஷல் இடம்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்க ரீச் ஆகணுங்க. அதுதாங்க உங்களை தனியாக உங்களை காண்பிக்கிற இடம். இப்போ இந்த இடத்துல வரோம், நம்ம எல்லாருடைய பொதுவான இடம், இது எனக்கான இடம்.
அடுத்து நீங்க அங்கங்க பிரிஞ்சு போறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கான இடம், உங்களுக்கான வயல்வெளி. ஸோ இதுலயுமே உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்கப்படுதா, இது உங்களுக்கான வயல்வெளி. நீங்க இந்த 10 நிமிஷத்துல உங்களையும் போஷிக்கலாம், சுத்தி இருக்கவங்களையும் போஷிக்கலாம். பிரைஸ் காட். ஸோ பாருங்க, வாராங்க, வந்த உடனே அள்ளிட்டு போகல, வந்த உடனே பொறுக்கிட்டு தான் வராங்க. பிரைஸ் காட். ஆனா பொறுக்கிறதையும் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்க, உண்மையிலங்க சுறுசுறுப்பா ஒரு சின்னதை செஞ்சாலும் நல்லா என்ன பண்ணுங்க, மன நிம்மதியோட திருப்தியா, இதுல தான் எனக்கான வளர்ச்சி இருக்குன்னு அதை பெய்யுங்களேன். இப்போ இங்க இருக்கிற இந்த கொஞ்சம் ஆடுகளை நான் சந்தோஷமா என்ன செய்யணும், அதாவது இங்க இருக்க உங்களை விட்டுட்டு இல்லாதவங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பொறுப்புல நம்ம சரியா இல்லைன்னு. ஹல்லேலூயா. ஸோ நீங்க அதாவது தாவீது எவ்வளவு ஆட்டம் மேய்ச்சாரு, 1000 ஆடா, சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா வார்த்தை. அந்த கொஞ்சம் ஆடுகள் அதுல கரெக்டா இருந்தாரு, இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் மாறினார். பிரைஸ் காட். ஸோ உங்களுக்கு ஒரு வயல்வெளி உண்டு, அதை தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வை கொடுத்து அந்த வயல்வெளிக்கு நடத்துவார். அங்கே போன உடனே எடுத்த உடனே பெருசாக நடந்துராது, வெயிலுக்குள்ளே தான் நிற்பீங்க, ஏசி போட்டு என்ன செய்ய மாட்டாங்க தர. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், பொறுக்குனாலும் இதுவரை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தானே மோவாப்பில் இருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் செத்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு வழி உண்டாயிருச்சா, இந்த பொறுக்கிறது இது சாப்பாட்டுக்கான வழியை உண்டு பண்ணிருச்சா, இப்போ சாப்பிட்றாங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, பொறுக்கிட்டே இருக்கிறாங்க, அவளுக்கு அந்த நாள்லே அற்புதம் நடக்குதுங்க, அடுத்தடுத்த லெவலில். பிரைஸ் காட். பொறுக்கிறா. அதுக்கப்புறம் நம்மால் போவாஸ் வர்றாரு, வந்த உடனே சொல்றாரு, நிறைய சலுகை என்ன பண்றாரு, ஏமா நீ கஷ்டப்பட்டுலாம் போய் தண்ணி எங்கேயும் போய் மொண்டுட்டு வந்து நீ கஷ்டப்பட்டு என்ன செய்ய வேண்டாம், நீ கனெக்ட் ஆனது வேற லெவலு. பிரைஸ் காட். நீ வந்தது யாரோ ஒரு ஏழைட்ட வரல, ஒரு தரித்திரன்ட்ட வரல, இன்னும் நல்லா சொல்ல போற ஒரு கஞ்சன்ட்ட வரல, ஒரு தயாளன்ட்ட வந்திருக்கிற. அந்த போவாசை குறித்து ஒரு அது வாசிங்க, மேலே எழுதியிருக்கு. அந்த போவாஸ் யாராம்? 1வது வசனம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனா, மிகுந்த ஆஸ்திகாரனா? மிகுந்த ஆஸ்திகாரன். பிரைஸ் காட். அப்ப மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அப்ப தற்செயலா கிடைச்ச வயல் நிலம் யாருடைய வயல் நிலம்? ஆஸ்திகாரனுடைய வயல் நிலம் கிடையாது, மிகுந்த ஆஸ்திகாரனுடைய வயல் நிலம். இப்போ ஒரு வயல்வெளியோடு கூட நமக்கு ஒரு கனெக்ஷனை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த மாதிரி கனெக்ஷன்ல உங்களுக்கு சந்தோஷம் என்ன செய்யணும்? அப்போ பாருங்களேன், அவர் சொல்றாரு, எம்மா நீ கஷ்டப்பட்டு போய் தண்ணிலாம் எங்கேயும் போய் மொண்டுட்டு நினைச்ச வேண்டாம், என் வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி மொண்டு கொண்டு வந்து வைப்பாங்க, நீ அதில் என்ன பண்ணிக்கோ. அது மட்டும் கிடையாது, வறுத்த பயிர் எல்லாமே இங்கே இருக்குது, நீ என்ன பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. அவ சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு மீந்ததை நகோமிக்கு எடுத்துட்டு போனாலாம். அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சலுகை என்ன கிடைக்குன்னா, அவர் சொல்றாரு, நீங்க அரிக்கட்டில் என்ன பண்ணுங்க, சிலதெல்லாம் சிந்த விடுங்க, கண்களில் தயை கிடைக்கிறது. பிரைஸ் காட். கடைசியில் எல்லாம் பொறுக்கி பொறுக்கி வெயிலில் நின்று எல்லாம் அடித்து என்ன பண்ணுறாங்க, சேர்த்து. அன்றைக்கு அவங்க கொண்டு போனது வந்து ஒரு எவ்வளவா, ஒரு மரக்காட் வாட்கோதுமை என்ன பண்ணுறாங்க, அதுனா ஒரு 30 கிலோ 25 கிலோ என்ன பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கு நைட்டே பாருங்களேன், அடுத்தடுத்த லெவலை பார்த்தீங்களா. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்க வந்தாங்க, ரூத்து பெத்லஹேம்க்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாங்க, வயல்வெளிக்கு. இப்போ இந்த வயல்வெளியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, வேலைக்காரங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கண்காணி இருக்கிறாங்க, போவாசும் இருக்கிறாரு. இங்க பெர்சனலா இவங்க என்ன பண்ணிக்கல, சும்மா காமனா என்ன பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அன்றைய ராத்திரி அடுத்த லெவல். ஓ பிரைஸ் காட். போவாசோடு கூட தனிப்பட்ட முறையில் பக்கத்தில் இருந்து என்ன பண்ணுறா, பேசுகிறாள். பிரைஸ் காட். தேவ பிள்ளைகளே, இவ்வளவு ஏரியா என்ன பண்ணது, நீங்கள் நல்லா இதை மட்டும் கவனிச்சுக்கிறேன், இந்த பாயிண்டை மட்டும் நான் அவுட்லைனாக சொல்லி முடிக்கிறேன். அப்போ நம்ம பெத்லஹேமுக்கு வர்றது அவசியம், வயல்வெளிக்கு வருவது அவசியம், போவாசை தனிப்பட்ட முறையில் சந்திப்பது. புரிஞ்சுக்கிறீங்களா? பல கோணங்களில் புரிஞ்சுக்கிடுங்க. இதை நீங்கள் தேவனை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறத எடுத்துக்கிடுங்க. சில மிகுந்த ஆஸ்தி உள்ளவங்களை தனிப்பட்ட முறையில். அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், வேற எதிர்பார்ப்போட போய் என்ன பண்ணக்கூடாது. அவருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பை மைண்டில் வச்சு என்ன பண்ணுங்க. நமக்கு ஒரு கோடி தந்துருவாங்க,
அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்ணக்கூடாது, அந்த அபிஷேகத்துல கனெக்ட் ஆகணும். பிரைஸ் காட். அபிஷேகம் நமக்கு 1 கோடியும் கொடுக்கும், 100 கோடியும் என்ன பண்ணும். ஹல்லேலூயா. அப்போ இப்போதைக்கு அந்த அடுத்தடுத்த லெவல் இதை மட்டும் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் எங்க எல்லாரும் கொஞ்சம் சத்தமா, பெத்லெஹேமுக்கு, 2வது வயல்வெளிக்கு, 3வது போவாசின் இடத்தில். பிரைஸ் காட். 2 நாளையில அந்த அம்மா லைஃபே என்ன செய்யுது, ஃபுல் சேஞ்சா என்ன செய்யுது, வேற லெவல் லைஃப். ரூத்தின் வெற்றி. பிரைஸ் காட். ஸோ நான் உங்களை விஷ் பண்ணுறேன், ரூத்தை போல நீங்கள் வாழ ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கிறார். தற்செயலாய் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தேவ செயலாய் இருக்கும். நீங்கள் பெத்லெஹேம்லேருந்து மறுபடி மோவாப்புக்கு போக மாட்டீங்க. உங்களுடைய பாதை இனிமேல் அது வயல்வெளியை நோக்கினதாய், வயல்வெளியிலிருந்து போவாசை நோக்கினதாய், அப்படியே மேலே 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 உங்கள் லைஃப் என்ன செய்யும். பிரைஸ் காட். துக்கம் சந்தோஷமாய். உடனே நீங்கள் அந்த உலக பிரகாரமாக எந்திச்சு நின்றுங்க. அடுத்து சந்தோஷம் துக்கமா. இந்த டைலாக்கு என்ன பண்ணிடக்கூடாது, துக்கம் சந்தோஷமா மாறும், சந்தோஷம் மிகுந்த சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் காட். ஸோ நீதியின் சூரியன் அது உங்கள் மேலே உதித்து உதித்து உங்களுடைய பிரகாசம் நடுப்பகல் வெளிச்சத்தை போல அதிகமாய்க்கொண்டே இருக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலடி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபித்து முடிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். கொஞ்சம் தேடி தஞ்சம் வந்த என்னை போவாசின் விசாரித்தீர். செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை ததையா. செட்டை நிழல் என்னை ததையா, நிறைவான பலன் என்னை நீரைத்ததையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி சொல்வேன், நன்றி நன்றி சொல்வேன், நிறைவோடு நடத்திடும் சுவுக்கே நன்றி நன்றி சொல்வேன், நன்றி சொல்வேன், நன்றி நன்றி சொல்வேன், குறைவின்றி காத்திடும் சுவுக்கே நன்றி என்ற வார்த்தைக்கு எவரே நம்பி வரும் காப்பவரே. நன்றி என்ற உரியவரே நம்பி வரும் காப்பவரே. என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் தடுப்பவரே. சுற்றி சுற்றி இருப்பவரே, பாய்ந்திடும் தடுப்பவரே. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி நன்றி சொல்வேன், நிறைவோடு இயேசுவுக்கே நன்றி நன்றி சொல்வேன், நன்றி நன்றி சொல்வேன், நன்றி நன்றி சொல்வேன், குறைவின்றி தீடும் இயேசுவுக்கே. தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்குள் ஒரு உள்ளுணர்வாய் இருந்து நீர் செயல்படுகிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ரூத் அந்நிய தேசத்தாளாய் இருந்தால் ஆண்டவரே, அவளுக்கு அன்றே அதிகமான மனிதருடைய பழக்கங்களோ கிடையாது. ஆனாலும் அவளுக்குள் இருந்த அந்த தாகம், அவளுக்குள் இருந்த அந்த நல்ல அந்த உள்ளுணர்வு அவளை நேர்த்தியாய் நடத்தினது. ஆண்டவரே, ஏற்ற வேளையில் மோவாபிலிருந்து பெத்லெஹேமுக்கு நடத்தினது, பெத்லெஹேமிலிருந்து வயல்வெளிக்கு நடத்தினது, வயல்வெளியிலிருந்து போவாசுக்கு நேராய் நடத்தி அன்றைய பொறுக்குகிறவளாய் இருந்தவளை அன்றைய சுதந்திரவாளியாய் மாற்றினீரே. ஹல்லேலூயா. முந்தின நாளிலே அவள் வயல்வெளியில் பொறுக்குகிற ஒரு வேலைக்காரியாய் அல்ல. வேலைக்காரிகள் அவங்க பறிப்பாங்க, ஆனால் ஒரு அடிமையை போல பொறுக்குகிற இடத்தில் இருந்த ரூத்தை மறுநாளிலேயே தேவன் அந்த வயல்வெளிக்கு
சொந்தக்காரியாய் மாற்றினாரே. ரக்க தேரே மேனே தூரிக்காபா. இங்க இருக்கிற யாரையும் ஆண்டவர் அடிமையாய் அல்ல, வேலைக்காரர்களாய் அல்ல, முதலாளிகளாய் மாற்றுகிறார். பிரபுக்களோட உட்காரச் செய்கிறார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அந்த உள்ளுணர்வு எங்களுக்குள்ள பயங்கரமாக கிரியை செய்யட்டும். நாங்கள் வாட்கோதுமையை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்கோதுமையை விளைவிக்கிற வயல்வெளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அது எங்களை நடத்தும் ஆண்டவரே. வயல்வெளியை மாத்திரம் பெற்றுக் கொடுப்பதல்ல, வரலாற்றிலும் உங்களை இடம் பிடிக்க செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஓ, வயல்வெளி மாத்திரமல்ல, வரலாறே எனக்கு சொந்தமாகும். வரலாற்றில் நான் இடம் பிடிப்பேன். ஹல்லேலூயா. ஓ, நல்ல ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு வேறே ஆவி உடையவர்களாய், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் நான் நம்புறேங்க. இந்த ஊழியம் ஒரு வரலாற்று சாதனை படைக்கிற ஊழியமாயிருக்கும், உலகளாவிய ஊழியமாயிருக்கும், சர்வதேச ஊழியமாயிருக்கும். ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை மறைந்திருப்பதை போல இருக்கலாம். ஒரு நாள் நாம் வீட்டிலே மறைந்திருப்பதை போல இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்துட்டாரா, வயல்வெளிக்கு வந்துட்டோம். இன்னும் அடுத்த லெவல் போவாசோடு கூட அமர்ந்திருப்பது. ஓ ஹல்லேலூயா. ரீபோ ரா சே கே ரேமேனே தூரிக்காபா. பெருக்கம் நமக்கு தூரமானது அல்ல. கரெக்டான உணர்வோடு, கரெக்டான தேவ செயலோடு, கரெக்டான அபிஷேகத்தோடு கூட நம்ம கனெக்ஷனில் இருக்கும்போது நமக்கானதை டக்கு 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 டக்குன்னு நாம் பெற்றுக்கொள்வோங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நாங்களுடைய தியானித்த இந்த வார்த்தைகள் அப்படி எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரே. எப்படி ரெபேக்காள் என்கிற ஈசாக்கின் மணவாட்டி முதலாவது ஒரு உள்ளுணர்வுக்கு சோதிக்கப்பட்டு, அந்த உள்ளுணர்வு பரிசோதிக்கப்பட்டு அதில் அவள் பாஸான உடனே செல்வத்தால் கனப்படுத்தப்பட்டு மணவாட்டியாய் நியமிக்கப்படுகிறாள். இன்றைக்கும் சபையை உள்ளுணர்வால் நீர் பரிசோதிக்கிறீர் ஆண்டவரே. செல்வத்தால் நிரப்புகிறீர். உள்ளுணர்வுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் செழிப்பால் நிரப்பப்படுவார்கள். ஓ, தண்ணீரையும் தீயையும் நாங்கள் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். பிரைஸ் காட். நன்றி ஆண்டவர். இது ஒரு அபிஷேகமாய், இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அபிஷேகமாய் என்னுடைய வாழ்க்கையின் செயல்பாடாக மாறட்டும் ஆண்டவரே. எந்த கடைநிலையில் இருக்கிறவங்க கூட ஆண்டவரே உயரமான இடத்துக்கு உங்களால் அவங்கள கொண்டு வர முடியும் அப்பா. இங்கே யாருமே குறைவுபட்டவர்கள் அல்ல. ஏன்னா நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. உங்கள் திட்டம் எங்கள் தலை மேலே இருக்குது. உங்கள் அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்கிற உள்ளுணர்வு எங்களுக்குள்ளே இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் இனி ஏது தற்செயலாக நடந்தாலுமே, ஒரு தேவ செயல் நடந்தால் எப்படியோ அப்படி தான் தற்செயலாக நடக்கிறது கூட நடக்க ஆண்டவரே. நாங்கள் விழுந்தால் கூட ஒரு புதையலோடு கூட வருவோம், ஒரு பொக்கிஷத்தோடு கூட வருவோம். தேங்க்யூ லார்ட். தேவ பிள்ளைகளை, நீங்கள் விழுந்தால் கூட அதுலேயும் ஒரு நன்மை உண்டு, மேன்மை உண்டு. அதுக்காக நீங்கள் விழணும்னு நான் சொல்லலை. ஏதோ அதாவது நீங்கள் போய் விழாதீங்க, கவனமாக போங்க. யாராவது உங்களை தட்டி விட்டு நீங்கள் விழுந்தா கூட சந்தோஷமாக எழுந்துருங்க. நீங்கள் ஒரு பொக்கிஷத்தோடு கூட எழுந்திருப்பீர்கள். ஒருவேளை உலக பிராரமாக விழுந்தா காயத்தோடு எழுந்திருப்போம். இயேசு உங்களுக்காக எனக்காக காயப்படுத்தப்பட்டதால் நீங்கள் கரங்களில் ஏந்தி கொள்கிற தீர்காயுசோடு செல்வத்தோடும் கனத்தோடும் எழுந்திருப்பீர்கள். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்துங்க. அடுத்தடுத்த லெவலில் எங்களை ப்ரமோட் பண்ணிக்கொண்டே இருங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொண்டே இருங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.